நமஸ்காரம். நாம் லௌகிக்கத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை, இல்லை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னை பற்றி உள்ளதை விட அதிகமாக நினைத்துக் கொள்ளுதல், இவை இரண்டையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவற்றின் சில கோணங்களையும் சரிப்படுத்தும் முறையையும் பார்ப்போம். தனக்கென்று சில சக்தி, ஞானம், ஆற்றல் உள்ளது. ஆனால் அதை இல்லை என்று நினைத்துக்கொண்டு நாம் தாழ்ந்தவன் என்று புரிந்து கொண்டு அதனால் கழிவிறக்கப்படுவது, தான் இன்ஃபீரியர் அப்படின்னு தானே நினைத்துக் கொள்வது. அதுல ஒரு துளி இன்ஃபீரியரா இருந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப இருக்காது. தன்னை ரொம்பவே நினைத்துக் கொள்வது, அது படிப்பிலையா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், அழகிலையா இருக்கட்டும், இல்லை பேச்சு சாமர்த்தியத்திலையா இருக்கட்டும், எல்லாரும் என்னமோ நன்றாக செய்கிறார்கள், ஆனால் நம்மால் தான் முடியவில்லை. அதனாலே ஒதுங்கி ஒதுங்கி போவது, பயப்படுவது, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். மற்றொரு கோணத்தில், ஆன்மீக கோணத்தில் பார்த்தால் நைச்சானுசந்தானம் என்று சொல்லுவர். ஆழ்வார்களெல்லாம் தங்கள் பாடல்களில் நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே என்பர். அடியேன் நீச்சன், பல பாவங்களை செய்திருக்கிறேன், தேவரீருடைய அருளுக்கு ஏற்றவாறு அடியேன் எதுவும் பண்ணதில்லை என்றெல்லாம் பெருமானிடத்தில் மன்றாடுவார்கள். சரணாகதி பண்ணும்போதும் நான் நீச்சன் என்று சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும். ஆழ்வார் என்ன ஞானம் இல்லாதவரா, பக்தி இல்லாதவரா? எல்லா உயர் பண்பும் உள்ளவர். ஆனால் தன்னை நீச்சன் என்றே சொல்லிக் கொடுக்கிறார். இதை நாம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாமானால் இதில் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லை. ஏன்னா ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ ரொம்ப தைரியசாலிகள், எதையும் எதிர்நோக்கியும் ஆற்றல் படைத்தவர்கள். ஆனால் பெருமான் எங்கோ, நாம் எங்கோ, கிட்டக்க நெருங்க கூட நமக்கு யோக்கியதை இல்லை. இருந்தாலும் நாம சரணம்னு வருகிறோம். அவரோ முக்தி தருகிறேன்னு சொல்லுகிறார். அப்ப நம்மிடத்தில் ஏதுமில்லை என்று சொல்லிக் கொள்வதுதான் உண்மை. இந்த நினைவில் தான் நைச்சானுசந்தானம், தான் தாழ்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மேலும் சரணாகதி பண்ண வரும்போது ஆகிஞ்சன்யம், என்னிடத்தில் ஏதுமில்லைன்னு சொல்லிக் கொள்ள வேண்டும். கையால் ஆகாதவன் என்றே ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால இது தாழ்வு மனப்பான்மை இல்லை. நான் தாழ்ந்தவன் தான் உறுதிபட சொல்லுதல். இப்ப யாருக்கேனும் தாழ்வு மனப்பான்மை இருந்தால், அப்படி இல்லை, உனக்கு நல்ல குணங்கள்லாம் உள்ளன, உன்னால செய்ய முடியும், உயர்ந்து வர முடியும் என்று சொல்லி தேர்ச்சி விடலாம். யாரும் அதை தவறாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னும் நீ உயர்ந்தவன் தானே சொல்லி பேச போகிறோம், அது நடந்துவிடும். ஆனால் இதே அடுத்தது உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தனக்கு என்ன சக்தி, ஞானம் இருக்கிறதோ அதை விட அதிகமாக இருப்பதாக நினைத்துக் கொள்வது. இது லௌகிகத்தில் காணப்படும். நாம் ஒரு ரெஸ்யூம், பயோடாட்டா போடுறதிலிருந்து என்னால மணலை கயிறாக திரிக்க முடியும், மண்ணையும் விற்றுவிட முடியும், ஆகாயத்தை வில்லாக வளைக்க முடியும்,
இதெல்லாம் சொன்னாத்தானே என்று பேரு. நன்றாக பேச தெரிய வேண்டும், தன்னிடத்தில் இருப்பதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். 50% இருந்ததுன்னா அது 100% சொல்லணும். இதெல்லாம் லௌகிகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உலகம் சட்டென்று வேறு கோணத்தில் ஏற்றுக்கொண்டு விடும். ஆனால் நாம மனித இயல்புல பார்க்கிறது, எனக்கு இந்த தகுதி உண்டே, ஆனா ஏன் கிடைக்கவில்லை? எனக்கு இப்படி பேச தெரியுமே, ஆனா அது ஏன் இன்னும் பாராட்டப்படவில்லை? அதெல்லாம் இருக்காது. ஆனால் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதிகப்படியாக எண்ணுவார்கள். இதை திருத்துவது கொஞ்சம் கஷ்டம். என்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை சொல்லும் போது பாசிட்டிவா பேசி உயர்த்தி தான் கூட்டின்னு வரப்போறோம். ஆனா இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவர்களுக்கு அதை சொல்ல போனால் மிகவும் தப்பாகப்படும். என்னை எப்படி நீ குறைச்சி மதிப்பிடலாம்? இல்லே, இவ்வளவுதான் உனக்கு இருக்கிற ஆற்றல், இதுக்கு மேல யோசிக்காதே, கற்பனை பண்ணாதே, எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு இருக்கும் ஆற்றலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய், உனக்கு பொறாமை என்று திருப்பிடுவார்கள். அதனால் இந்த இரண்டாவது வகையை சரிப்படுத்துவதுதான் இன்னும் கொஞ்சம் கடினம். லௌகிகத்திலேயே கூட இல்லாதையும் பொல்லாதையும் தான் சொல்லணுங்கிற தேவையில்லை, உள்ளதையே சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு விளம்பரமோ பேச்சு சாமர்த்தியமோ அதிகமா இருக்கிறதுனால் நம்ம பழைய காலத்தை போல உண்மை பேசிக் கொண்டிருந்தால் போதாது, நம்மளை பற்றி அதிகமான எடுத்து சொன்னால்தான் எடுபடும், சத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் கருத்து. ஆனால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அதை தேவையான அளவுக்கு குறைச்சே சொல்லிக் கொள்ளலாம். அதனால உயர்வு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாமே தனக்கு தெரியும்னு நினைத்துக் கொள்ளாதே. ஒரு சிலது தெரிந்தாலே பெரிய விஷயம். எனக்கு இந்த வேலையும் தெரியும், அந்த வேலையும் தெரியும், எதையும் பார்க்க முடியும், அப்பேற்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ எனக்கு தகுதி உண்டு அப்படின்னா நினைத்து கொண்டால் அது உண்மையான இடத்துல பார்க்க வேண்டிதான். ஆனா அதுக்கு மேல நினைத்துக் கொள்வதுதான் கூடாது. அதனால் இப்ப 2 காம்ப்ளெக்ஸ் பார்த்திருக்கோம். இன்ஃபீரியாரிட்டிங்கிறது வேறொரு கோணத்தில் ஆன்மீகத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. தன்னையே நீச்சன் என்று சொல்லிக் கொள்வது, சரணாகதி பண்ணுவது. அதே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வேற கோணத்தில் லௌகிகம் ஒத்துக்கொள்ளுகிறது. நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கச்சேவே நம்மளைத்தான் நம்ம பெட்டரா பண்ணிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் அது உண்மையா இருக்குமான்னு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுமே இல்லாமல் ரியலிஸ்டிக்கா நாம் எதுவோ அதுவாக ஏற்றுக்கொண்டு இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து தானே அடுத்த நாள் வரும் என்ற எதிர்பார்ப்போடும் முயற்சியோடும் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.